நண்பர்களுக்கு வணக்கம். திருக்காட்டுப்பள்ளி ஸ்கூல் பில்டிங்கில் வந்து நம்ம பைல் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஃபுல்லாக அந்த லெவல் பண்ணிகிட்ருக்கோம். பைல் கேப் வந்து ஒரு சாம்பிள் ஒரு கேப்பு போட்டிருக்கோம். 2 பைலை கனெக்ட் பண்ணி ஒரு கேப்பு போட்டிருக்கோம். அடுத்தடுத்து எக்ஸ்கவேஷன் ஃபர்தர் ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எப்படி இந்த ஸ்டேஜில் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் என்ன பார்க்கலாம். வேலை திறம்பட தெரிஞ்ச நண்பர்களுக்கான வீடியோ இல்லை இது புதிய நண்பர்கள் ஒரு பைல் எப்படி டெவலப் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க, இந்த மாதிரி மேஜராக ஒரு சைஸில் ஒர்க் பண்ணுறோம். சரி, இங்கே அரௌண்ட் 259 நம்பர் ஆஃப் பைல்ஸ் போட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற இடத்துல எப்படி இருக்கும்னு விசிபிளாக தெரியணுங்கிறக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து பைலோடைய அந்த டாப் லெவல் நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணப்போ எப்படி இருந்துச்சுன்னு இடம் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஜிசிபி மிஷின் வச்சுட்டு ஃபுல்லாக லெவல் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து வரோம். நமக்கு இந்த பைலோட டாப் லெவல் இந்த மாதிரி இருக்குது. அந்த ஃபில் பண்ண காங்கிரீட் டாப் லெவலில் இந்த மாதிரி இருக்கும். சரி, இந்த மாதிரி இருக்கும் இப்படி. ஸோ இந்த பைல் இருக்குது. இப்போ இதுக்கு மேலே நம்ம பைல் கேப் அப்படிங்கிறது என்னென்னா, உதாரணத்துக்கு இந்த 2 பைல் இருக்குன்னா இதுக்கு சென்டராக வந்து ஒரு காலம் வரப்போகுது. இந்த 2 பைல் வழியாக இந்த காலம் லோடு இறங்குறதுக்காக இந்த பைல் போட்டிருக்கோம். ஸோ இந்த 2 பைலையும் கனெக்ட் பண்ணி ஒரு கேப் அப்படின்னு பண்ணுறோம். கேப்னா தொப்பி மாதிரி இந்த 2 பைலுக்கும் சேர்த்த மாதிரி ஒரு தொப்பி பண்ணுறோம். ஸோ அந்த பைல் கேப்புன்றது சரி இப்படி கனெக்ட் பண்ணுவோம். ரெக்டாங்கிளாக அது 2ஐயும் கனெக்ட் பண்ணி இது சென்டராக இந்த இடத்துல நம்மளுடைய காலம், சரி ஒரு ரெக்டாங்கிள் காலம்னா இதுக்கு மேலே அப்படியே எழுந்து வரப்போகுது. அதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா, எந்த இடத்துல வருது, அங்கே லெவல் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு இதை சுற்றி வந்து நம்ம எக்ஸ்கவேட் பண்ணணும். ஃபுல்லாக மண்ணை தோண்டி எடுத்துகிட்டு அந்த பைல் கேப்போட நீளம் என்ன, அகலம் என்ன, உயரம் என்னன்னு பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு இங்கே வந்து 7 அடிக்கு 3 அடி நீள அகலம் வருதுன்னா, இப்போ இந்த லெங்க்த்து 7 அடினா இந்த சென்டர் டு சென்டர் என்ன, அதுக்கு இந்த பைல் இந்த பக்கம் எவ்வளோ அளவு, அந்த பக்கம் எவ்வளோ அளவு, கூடுதலாக ஒர்க் ஸ்பேஸ்க்காக ஃபுல்லாக எக்ஸ்கவேட் பண்ணிவிட்டு எவ்வளோ டெப்த்து வேணும், நம்ம சைட்டு லெவல் என்ன. உதாரணத்துக்கு 2 அடி போட போகிறோன்னா இந்த டாப்லேருந்து 2 அடி ப்ளஸ் அதுக்கு கீழே நம்ம போகிற பிசிசி, கீழே போடுற நமக்கு அந்த குஷன் பெட்டுக்கான மணல், இந்த லெவலுக்காக இந்த ஃபுல்லாக எக்ஸ்கவேட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பிசிசி போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த 2 பைலையும் உடைக்கணும். அந்த டாப்பில் இருக்கக்கூடிய காங்க்ரீட்டை வந்து சிப் ஆஃப் பண்ணணும். ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறமா கம்பி மட்டும் நீட்டிட்டு நிற்கும். அப்போது நம்ம இந்த பைல் கேப்புக்கான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க் அது வந்து ஒரு சின்ன கூண்டு மாதிரி அசியூம் பண்ணிக்கிங்க. ஒரு செவ்வக வடிவத்தில், கிராஸ் செக்ஷன் செவ்வக வடிவத்தில், இப்படி இந்த வடிவத்துலையும் நீள அகலம் உயரத்துக்காக சுற்றி கம்பி வர மாதிரியான அமைப்பு இருக்கும். அதுக்கு நடுவில் இந்த லெவல் கீழே இருந்து நமக்கு காலம் வரும். ஸோ இப்படி தான் வந்து இங்கே காலம் செட் பண்ண போகிறோம். அகழ்வாராய்ச்சியில் கிடச்ச சிவலிங்கம் மாதிரி நமக்கு கிடச்சிக்குது இந்த 2 பைல். இதை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மாதிரி எக்ஸ்கவேட் பண்ணியிருக்கோம். இதில் ஃபுல்லாக சைஸ் பண்ணிவிட்டு கீழே நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணுறோம். இப்போ இந்த 2 ப்ரொஜெக்டடு காங்க்ரீட் பைலில் வந்து நம்ம உடைக்கணும். இப்போ உடைச்சதை நம்ம பார்க்கலாம். இங்கே இது ஒரு பாதி அளவு உடைச்சிருக்கோம். இது டாப்பில் தட்டிட்டு முழுமையாக பாட்டம் வரைக்கும் போயிட்டு நம்ம இதில் நம்ம கனெக்ட் பண்ணி பைல் கேப் பண்ண போகிறோம். அப்படி பண்ணி முடித்த ஒரு காலம் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இது ஃபுல்லாக காங்க்ரீட் போட்டு இந்த காலம் நிற்கிது. இதே ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சராக இருந்துச்சு அப்படின்னா இந்த டாப்பில் இந்த கீழேருந்து காலம் வர்றதுக்கு பதிலாக அந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் அந்த ஒரு போல்ட்டு அதுக்கான அந்த போர்டு ஒன்று இருக்கும். அதை ப்ராப்பராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதில் செட் பண்ணிவிடுவாங்க. இதில் வந்து ஃபர்தராக ஸ்டீல் ஸ்ட்ரக்சருக்கான அந்த காலம் வந்து எரெக்ட் ஆகி வரும். இப்போது இதுக்கு மேலே வந்து நமக்கு அந்த பீம், கிரவுண்ட் லெவல் பீம் ஒன்று இருக்குது. ஸோ அது இந்த டாப்பில் மேலே அப்படியே ரன் ஆகும். சில இடங்களில் வந்துட்டு இந்த பீமை வந்து இந்த பைல் கேப்போட பாட்டம்லேயே கொடுக்குற முறையும் இருக்குது, டாப்லேயும் கொடுக்கலாம். அது ஸ்ட்ரக்சரல் கன்சல்டண்ட்டை நீங்கள் விரிவாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த முடிவு எடுக்கலாம். இந்த ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு ஒரு மெயினாக ஒரு 50% ஒர்க் முடிஞ்சிருக்கு. இந்த பைல்லாம் போட்டாச்சு. இப்போ இதை கனெக்ட் பண்ணி பைல் கேப்பை போட்டு அதுக்கப்புறம் அந்த பைல் கேப்பில் இருந்து காலம் எரெக்ட் பண்ணதுக்கப்புறமா காலம் வந்ததுக்கப்புறமா இதை பீம் மூலமாக அது ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம மேலே காலம் ரைஸ் பண்ணுறது, அதுக்கு மேலே பிரிக் ஒர்க் பண்ணி நம்மளுடைய பேஸ்மெண்ட் லெவல் வர்றது, அது எல்லாமே நம்ம ரெகுலராக நம்ம எப்போவும் பண்ணுற ஒர்க் தான். ஒரு ஒர்க் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஒரு 50 பைல் பண்ணுறோமா இல்லை 1000 பைல் பண்ணுறோமாங்கிறது விஷயம் இல்லை.
ஒன்று என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற தெளிவோடு நம்ம அதை அப்ரோச் பண்ணுறது தான் முக்கியம். ஒரு சின்ன அளவில் பண்ணும்போது அதுக்கு தகுந்த பிளானிங் வேணும். வால்யூம் கூடுதலாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளானிங் வேணும். ஸோ நம்ம திறம்பட பிளான் பண்ணி தேவையான பொருட்கள் ஆர்கனைஸ் பண்ணுறது, ப்ளஸ் வந்துட்டு நம்ம இந்த லேபர் டீம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுறது முக்கியம். உதாரணத்துக்கு சின்ன அளவாக இருந்தால் நம்ம வந்து ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டில் வாங்கிட்டு போட்டிருப்போம். வேறு இங்கே வந்து ஒரு அஜாக்ஸ் மெஷினை வந்து நம்ம ரெண்ட் பண்ணி நம்ம ஜல்லி, மண், சிமெண்ட் எல்லாம் இறக்கி இங்கேயே வந்து நம்ம கலவை ரெடி பண்ணி நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணினோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸோ சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு மேஜர் பைல் வர மாதிரியான ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நம்ம பேசின விஷயங்கள் இது உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு கோஆர்டினேஷனுக்கு இஃப் யூ நீட் அவர் சப்போர்ட் வி கேன் always help you with project management as well as pile work also. Thank you so much for watching the video. Thank you.